ஏடிஜிபி வெள்ளத்துறை சஸ்பெண்டை ரத்து செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்றுடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அந்த சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏடிஜிபி வெள்ளத்துறை சஸ்பெண்டை ரத்து செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்றுடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக பணியிலிருந்த வெள்ளத்துறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என கூறப்படும் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறையின் பணியிடை நீக்கம் ரத்து என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏடிஜிபி வெள்ளத்துறை சஸ்பெண்டை ரத்து செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டிருக்கிறார். இன்றுடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக பணியிலிருந்த வெள்ளத்துறை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இன்று தமிழக உள்துறை அமைச்சகத்திலிருந்து இரண்டு ஒரு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக இருக்கக்கூடிய வெள்ளத்துறை இடைநீக்கம் என்று காலையிலும் இடைநீக்கம் ரத்து என்று மாலையிலும் இந்த ஒரு ஆணையானது தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த காவல் நிலைய மரணத்தில் வெள்ளத்துறைக்கு சம்பந்தம் இருப்பதாக விசாரணையில் முடிவான நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை கடந்த 2004ஆம் ஆண்டு வீரப்பனை சுட்டுக் கொண்ட குழுவிலும் இடம்பெற்றிருக்கிறார். மேலும் சென்னை அயோத்தி குப்பத்தில் ரவுடி வீரமணி என்பவரை என்கவுண்டர் செய்ததில் பிரபலமானார். இதே போன்று கொடுங்குற்றங்களில் ஈடுபட்டு வந்த 12 ரவுடிகளை என்கவுண்டர் செய்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை புறநகர் பகுதி, காஞ்சிபுரம், பெருமுதூர் தொழிற்சாலை நிறைந்த பகுதியில் ரவுடிசம் செய்பவர்களை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து தற்போது திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பக ஏடிஎஸ்பியாக இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை பணியிலிருந்து இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் மாலை பணியிட நீக்கம் செய்யப்படுவதாக உள்துறை அமைச்சரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்குண்டான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது, உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை அவரது இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தமிழக உள்துறை சார்பாக ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து தற்போது இன்று அவருக்கு ஓய்வு பெறுவதற்குண்டான அனைத்து தகுதியும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெறுவதற்குண்டான சரியான முறையில் அவருக்கு ஓய்வு பெறுவதற்குண்டான அனைத்து வேலைகளும் தமிழக அரசு சார்பாக எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருப்பதாக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.